வெல்கம் டு சரஸ் வீடி கிச்சன். இப்போ நம்ம இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் கொத்து அரிஞ்சு வச்சுருக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டோன்ட்டு கடுகை போட்டு ஏற்கனவே உரித்து வச்ச 20 பல்லு பூண்டை அதோட சேர்த்து நல்லா பொரியிட்டோன்ட்டு வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்த உடனே கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கிணத்துல போட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வந்த உடனே கத்திரிக்காய் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2.5 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டு தேவைக்கேற்ப உப்பை சேர்த்து அதோட நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதித்து வந்த உடனே அதோட சேர்த்து இந்த ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த இந்த புளியை சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு தட்டு போட்டு மூடலாம். இப்போ மூடி வச்சதை நம்ம தட்டை எடுத்துட்டு குழம்பு சுண்டி வந்திருக்கான்ட்டு பார்ப்போம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ குழம்பை இறக்கிடுவோம். இறக்கி வச்சா நம்மளுக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சமையல் ரெசிபி பார்க்க சரஸ் வீடி கிச்சனை தொடர்ந்து பார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.